ஸோ ஹாய் எல்லோருக்கும். ஒரு வழியாக நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதே வீடியோவை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக நமக்கு நாமளே ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோங்கிறத போக போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன டெஸ்டினேஷன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா ஒரு அரௌண்ட் 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம், டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா ஈஸியாக. ஸோ இப்போதைக்கு எந்த டிராஃபிக்கும் இல்லை. இப்போதைக்கு நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கோம். கொஞ்சம் யூஷுவல் டிராஃபிக், அதாவது யூஷுவல் டிராஃபிக்கை விட ரொம்ப லோவாக தான் இருக்குது. காலையில் கிளம்பியிருக்கோம், இப்போ மணி 8 ஆகுது கரெக்டாக நினைக்கிறேன். 8 ஆகுது கரெக்ட். ஸோ போக போக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஸோ வியூஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. எனக்கு இங்கேருந்து காலையில் இந்த ஒரு கோல்டன் ஹவர் சொல்லுவாங்கள்ல, இந்த காலையில் மிதமான வெளிச்சத்தில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கண்ணுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் வீடியோவில் எப்படி வருதுன்னு எனக்கு இன்னும் அந்த ஐடியா இல்லை. ஸோ போக போக அது எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து நான் என் ஃபோனில் தான் எடுக்கிறேன், இன்னும் கேமரா வாங்கலை. ஸோ இப்போதைக்கு இருக்கிற செட்டப் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் வச்சு மொபைல் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு மொபைலில் மேப் போட்டு வச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நல்ல வியூ தான், ஆனால் ஃபோனில் எப்படி தெரியுது எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு ரோட் சைட் மட்டும் வியூனால் ஈஸியாக தெரிஞ்சிடும், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் பைக்கும் கம்பைன் ஆகி வர மாதிரி ஒரு கோப்ரோ வீடியோ அந்த வியூவில் வர்ற மாதிரி எனக்கு நான் செட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இருந்தது. மேபி கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கலாம், ஏன்னா அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் லைட்டாக ஏற்றி இறக்குனேன். ஸோ எனக்கு இப்போது அப்பப்போ நிறுத்தி வியூ எப்படி வருது இது பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா நமக்கு போகிற இடம் வந்து டைம் வந்து டிலே ஆகிடும். நம்ம அங்கே ஒரு புக்கிங் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் ஸ்லாட்டு. ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே இருக்கணுங்கிறதுனால நம்ம இப்போ அந்த வீடியோ வியூஸ் எல்லாம் நம்ம சரியாக பார்க்க வேண்டாம். அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம், எங்கேயும் நிறுத்தாமல். ஏன்னா இன்னும் ஒரு 1 hour 2 hour நம்ம இதே ரூட்டில் இருந்தோம் அப்படின்னா டிராஃபிக் ஆகிடும். ஸோ அதனால் பிஃபோர் டிராஃபிக் நம்ம போயிடணுங்கிறதுனாலே சீக்கிரமாக கிளம்பி, இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ அப்படியே போகும்போது பேசிகிட்டே போகலாம். எங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ரோடு வந்து எனக்குமே பரிச்சயமான ரோடு கிடையாது. நான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல சுற்றிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து மோஸ்ட்லி மேப்பில் என்ன காட்டுதோ அது வழியாக போயிட்டே இருப்பேன். டெஸ்டினேஷன் மட்டும்தான் நான் போயிட்டு வருவேன். போயிட்டு வர்ற அந்த ரூட்டு எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ரூட்டோ என்ன ரோட்டில் இருக்கேன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஒரு ஐடியாவே கிடையாது சுத்தமாகவே. ஸோ மேப் போடுவேன், அதில் எங்கே காட்டுதோ அங்கே போயிட்டு வந்துடுவேன். அதே தான் என்னோடய ரொட்டீனே அதுதான். ஸோ இருங்க கொஞ்சம் ஏதோ பைக்கில் நிறுத்துது. ஓகே, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது ஒரு 5 நிமிஷம். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஃப்ளைஓவர் பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லணுன்னா பன்னார்கட்டா ஜூ. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வர மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் எல்லாம் வேறு பிளான்ஸ் அப்படி இப்படின்னு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாம் பன்னார்கட்டாவுக்கு தான் போகிறோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எடிட் பண்ணி போடுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த ரோடு எங்கே போகுதுன்னா, இந்த ரோடை நான் எங்கேயும் பார்த்துருக்கேன். நைஸ் ரோடு. ஓ சூப்பர். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. என்னென்னா எனக்குமே ரோடு தெரியாதுன்னு சொன்னல. ஸோ இது நைஸ் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இங்கே எங்கேயோ தான் நம்ம லெஃப்ட் சைடில் போடணும் பைக்குக்கு, ஏன்னா ஃபுல்லாக கார் நிறுத்தி வச்சுருக்காங்க. யாருன்னா இவங்கெல்லாம் பார்க்க ஏதோ மேரத்தான் அரேஞ்ச் பண்ணி ஏதோ மேரத்தான் போயிட்டுருக்கு போல். பைக் எங்கே வர்றது சரியா கேப் இல்லையே பையா. பைக் விச் சைடு? ஓ லெஃப்ட் சைடு. ஓகே லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ் பே. லெஃப்ட் சைடில் தான் போகணும். பட் ஆனால் கேப் எங்கே இருக்குது? இங்கே ஒருத்தர் வராரு, இவரை கேட்போமா? பைக் விச்
ஓகே 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 ஓகே, கொஞ்சம் முன்னாடி தான் போக சொல்கிறாரு. சரி, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். ஏதாவது கேப் இருந்தால் உள்ளே பூந்துடலாம். லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஆக்சுவலி நான் ஒரு முறை வந்திருக்கேன் நைஸ் ரோடு, ஒரு 1 இயர்க்கு பிஃபோர். ஆனால் அது இந்த ரோடான்னு தெரியாது. இது வந்துருச்சு பாருங்கள். ஸோ இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஸோ 2 வீலர்ஸ் ஒன்லி. ஸோ இதுக்கப்புறம் ரோடு வேறு மாதிரி இருக்க போது எனக்கு இப்போயே நல்லா தெரியுது. நல்ல வியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இந்த ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகன்ட்டு. ஸோ இருங்க, நான் டோல் பே பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இங்கே ஏதோ மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க போல். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. எல்லாம் இங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க போல். இங்கே நைஸ் ரோட்டில் பன்னார்கட்டா போக 48 ருபீஸ் வந்து நம்ம டோல் கட்டியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு இருந்த வீடியோவில் கொஞ்சம் பைக் தெரியல, ரோட் வியூலாம் பக்காவாக இருக்குது, பைக் தெரியாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கேன், நம்ம பார்க்கலாம். ஸோ டோல்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். 48 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இப்போது வந்து நைஸ் ரோடு தான். இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மேலே நைஸ் ரோட்டில் தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக இருக்குது. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே நடுவில் கொஞ்சம் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே எல்லாம் மேரத்தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏதோ மேரத்தான் எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. இந்த ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டிங்கெல்லாம் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும். ஆனால் பெருசாக எதுவும் வண்டிகள் எதுவும் வரல, வெறும் 1-2 கார்கள் தான் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகுமா எனக்கு தெரியல. கேமராவும் கொஞ்சம் ஸ்பீடு, கொஞ்சம் நம்ம 70க்கு மேலே க்ரூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே நான் கேமரா வச்சுருக்கிற, மேப் வச்சுருக்க ஃபோனுமே பயமாக இருக்குது. ஏன்னா வைப்ரேஷன் ஆகுது. நான் கேமரா மவுண்ட் வச்சுருக்கிறதும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. காற்று முன்னாடி வரதுனால கொஞ்சம் ஆடுது. இங்கே ஃபோனில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் ஆனால் நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். மிதமான ஒரு ஸ்பீட், ஒரு 80-90 போதும். இங்கே ஸ்பீட் லிமிட் 80 மினிமம் சொல்லியிருக்காங்க, போர்ட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவே போகலாம், நிதானமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்தேன். பன்னார்கட்டா பற்றி ஏன் பன்னார்கட்டா ஃபஸ்ட்டு அப்படின்னா, எனக்கு ஜென்ரலாகவே ஜூ, அனிமல், அப்புறம் இந்த ஃபாரஸ்ட், அதெல்லாம் எனக்கு ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. தனியாக போகலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே அப்படின்ட்டு தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு சிலரால் வர முடியலை. ஸோ அதனால் ஒரு சிலரை விட்டு மற்ற எல்லோரையும் கூட்டிகிட்டு போக மனசு இல்லை. சரி, அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு நம்மளே ஒரு முறை போயிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மைசூர் ஜூக்கு எல்லோரையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி தான் நான் இது பண்ணேன். இதுவுமே சரி, சடன் பிளான் தான். எதுவுமே வந்து நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட பிளான் பண்ணல. நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே, ஒரு 12 மணி, 11 to 12 o'clock அந்த ரேஞ்சில் தான் நான் முடிவு பண்ணி சரி காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புக் பண்ணி டிக்கெட் அப்படியே ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம அங்கே டைம் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம் சஃபாரிக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சமாக போகலாம். பட் ஆனால் இதோ இருங்க ஒரு நிமிஷம். இப்போது நம்ம அங்கே எடுத்த டிக்கெட்டை இங்கே வந்து கொடுக்கணும் போல். ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க. டிக்கெட்டை காணோம். இருக்குது. டோல் பிளாசா இதுதான். ஏதோ ஒரு ரோடு வந்துச்சு, இதுதான். நமஸ்தே சார்.
ಅದು ಕ್ಯಾಮ್ರಾ ಇದು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ಯಾ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಓಕೆ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ஆக்சுவலி நம்ம கேமரா பார்த்து நல்லா இருக்கு. இப்போது எந்த ரோட்டில் இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் வழி மாறி வந்துட்டேன். யூட்டன் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டு யூட்டன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி வந்துட்டோம், பன்னார்கட்டா அந்த ஏரியா வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே ஹலோ வணக்கம் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம முடிச்சு விட்ருவாங்க இந்த மாதிரி ஊரில். அந்த நாய் சொன்னங்க, அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், சடன்னாக அடி குறுக்க வந்துடும். திருப்பி இங்கே ஒரு கன்ஃபியூஷன், இந்த சைடு தான் போகணும். கேட்கலாம் அவர்கிட்ட, சரி வேணாம் அவர்கிட்டயே கேட்போம். சார் பன்னார்கட்டா ஜூ ஸ்ட்ரைட்டா ஓகே சார். ஸோ இந்த ரோடு தான். அட்ரஸ் கேட்குறது தப்பு இல்லை, எப்பயுமே நமக்கு தெரியாத பட்சத்தில் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டு போகிறது தப்பே இல்லை. ஸோ இதே ரோடு தான். ஸோ கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் கூட இல்லை, 1 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடியே காட்டுது. இங்கே ஆல்மோஸ்ட் பாருங்கள் மேப்பில் எனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஆனால் இன்னும் இருக்குது 1 கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக போகலாம். இதுதான் அந்த பன்னார்கட்டா ஏரியா. ஸோ இங்கே தான் அந்த ஜூ இருக்குது. ஸோ பார்க்கவே கொஞ்சம் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேட்டல் ப்ரீடிங் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நமக்கு டைம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டோம், ரொம்பவே 1 hour முன்னாடியே வந்துட்டோம். வணக்கம்ண்ணா. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே சைலண்ட்டாக இருக்கும், திடீர்னு குறுக்க வரும். இப்போ ஆக்சுவலாக இங்கே பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, இந்த பஸ் தான் நான் சொன்னது. மெஜஸ்டிக்கில் இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு வரும், நம்ம பஸ்ஸில் ஏறினோன்னா நேராக ஜூ வாசல் விட்டு அப்படியே இறக்கி விட்ருவாங்க. ஸோ எனக்கு பைக்கில் போகணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஸோ பஸ்ஸில் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் பைக்கில் வந்தேன். ஸோ வீடியோ எடுக்கலாம், தனியாக வந்து வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நம்ம ஏதோ கிட்ட வந்துருச்சு. எங்கே தான் காட்டுது, ஆனால் இன்னும் அதோட கேம்பஸ், அதாவது அந்த காம்பவுண்டு நம்ம எல்லையை நம்ம ரீச் பண்ணல. அந்த எல்லையை ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த ஜோஷ் அடங்காது. அவ்வளோதான், வந்துட்டோம். இதோ பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க். ஓகே காய்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன இருக்குங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோ ஜூக்குள்ளே இருந்து